ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது ஹிந்து எடிட்டோரியல் யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவில் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நோட்ஸ் எப்படி மேக் பண்ணணும், ஒரு பிகினராக ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர்டிக்கல் பெருசாக கொடுத்துருக்காங்க, அது எப்படி அணுகணும், நோட்ஸ் எப்படி மேக் பண்ணணும், எந்த பாயிண்ட் எந்த நியூஸ் நம்ம செலக்ட் பண்ணணும், ஒரு சாம்பிள் ரீசன்ட் ஆர்டிக்கலோட டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஏன்னா ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கும் இது கஷ்டம் யோசிக்கிற விஷயம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது, பேப்பர் படிக்கிறது, நோட்ஸ் எழுதுறது. அதுலேயுமே கஷ்டம் தோன்ற விஷயம் இது எடிட்டோரியல் பெருசாக கொடுத்துருக்காங்க, இது எப்படி படிக்க போகிறோம், டைம் அதிகமாக கன்சியூம் ஆகுது, இதை படிக்கலாமா வேணாமா ஒரு குழப்பம் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆர்டிக்கல் எப்படி அணுகணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், நிச்சயமாக இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ எப்படிலாம் பண்ணலாம், சில பேசிக்கான விஷயங்களோட சாம்பிள் ஆர்டிக்கல் நம்ம பார்த்துடலாம். ஓகே ரைட். அண்ட் நம்ம டெலகிராம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்குவோங்க. ஏன்னா டெய்லி பேப்பர் படிக்கும் போது ஒரு நாளும் 25 பேஜ் கிட்டே கொடுத்துருப்பாங்க. 25 பேஜுமே நமக்கு தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது வேணும் எது வேணாம் இதை செலக்ட் பண்ணால் தான் நீங்கள் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஏன்னா பேப்பர் ஆரம்பத்தில் படிக்கிறதுக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட எடுக்கும். அந்த டைம் கம்மியாகணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம டெலகிராம் சேனலில் டெய்லி இந்த பேப்பரில் இதை மட்டும் படித்தா போதும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சிலபஸ் கவர் ஆகுது முழுமையாக நம்ம கொடுத்துருக்கோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டா டைம் உங்களுக்கு சேவ் ஆகலாம். ஓகே சரி பார்த்துடலாம். சரிங்க, இப்போ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஆகஸ்ட் 8, 2025 கொடுக்கப்பட்டிருக்க ஆர்டிகல்ஸு. ஸோ இந்த ஆர்டிக்கல் எப்படி படிக்கலாம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போது பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் எக்ஸாம் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண முடியும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். ரைட். இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அது எந்த பேப்பராக நீங்கள் படிக்கலாம், ஹிந்து தான் படிக்கணும் அந்த மாதிரி கிடையாது. எதை படித்தாலும் எக்ஸாமுக்கு தேவையானது படித்தா ஓகேவான விஷயமா இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது யூபிஎஸ்சியோட சிலபஸை முழுமையாக படிக்கணுங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ எடிட்டோரியலாக இருக்கட்டும், மற்ற விஷயமாக இருக்கட்டும், எல்லா அகாடமியில் யூடியூப்பில் போடுறாங்க, ஒரு ஆப்பில் கொடுக்குறாங்க, எல்லாம் ஓகே. பட் நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணால் தான் எங்கே டாப்பராக வர முடியும். எல்லா சோர்ஸும் எல்லாருமே படிப்பாங்க. ஸோ உங்களுக்கும் டாப்பருக்கும் அந்த வித்தியாசம் வேணும் அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மஸ்ட் நோட்ஸ் எடுங்க. அது எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியது சிலபஸ் தான். யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, வெறும் ஒரு ஓவரியோக பார்க்குறது கிடையாது, இன்டெப்த்தாக ஃபுல்லாக படிக்கணும். இப்போ GS3 கொடுத்துருப்பாங்க, இந்தியன் எக்கானமி இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு பிளானிங், மொபிலைசேஷன், ரிசோர்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ஒரு டாப்பிக்கும் இன்க்ளூசிவ் க்ரோத், இஷ்யூஸ், ரைசிங், பாப்புலேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையும் டீட்டெயிலாக டீகோட் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் படிக்கணும். சிலபஸை படித்தா தான் ஒரு பேப்பரில் எந்த டாபிக் படிக்கிறோம், டாபிக் படிக்கலாமா வேணாமான்ற விஷயம் கிளியராக தெரியும். இது எடுப்பிலலாம் படிச்சிட முடியாது. நிச்சயமாக ஒரு ப்ராப்பர் ப்ராக்டிஸ் வேணும். ஓகேவா? டைம் எடுக்க தாங்க செய்யும் ஆரம்பத்தில். அதை பார்த்து பயந்துடாதீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா எல்லாமே சரியாயிடும். சிலபஸ் ஃபுல்லாக படிங்க. சிலபஸ் எப்படி டீகோட் பண்ணலாம், ஒரு மெமரைஸ் பண்ணுறது எப்படி பண்ண முடியும், நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ். என்னென்னா இப்போ ஒரு டாபிக் வருது இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள், இப்போ டைம் ஃபார் ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பீகார் மைக்ரண்ட் ஒர்க்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டாபிக் வருதுன்னா பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபியில் ஒரு சப்ஜெக்ட் வைஸும் டாபிக் எப்படிலாம் நம்ம படிக்கணும். ஒரு எக்கனாமி ஸ்கீம் வருது, அந்த ஸ்கீமை எப்படி அணுகணும், ஸ்கீமில் எல்லாமே கவர் பண்ணணுமா, ஒரு டாபிக் மட்டும் கவர் பண்ணால் போதுமா, மினிஸ்ட்ரி எப்படி பார்க்கணும், டார்கெட் எப்படி பார்க்கணும், இந்த மாதிரி எல்லா டாப்பிக்லும் சயின்ஸ் அண்ட் டெக்கில் ஒரு மிசைல் வருது, ஒரு ராக்கெட் வருது, எப்படி பார்க்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி கவர் பண்ணலாம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பேசிக்ஸ். பேப்பரை எடுக்கிறோம் படிக்கிறோம் அப்படின்னா நான் படிச்சுட்டே இருப்போம், நோட்ஸ் மேக் பண்ணிட்டே இருப்போம், டைம் பட்டு போயிட்டே இருக்கும். நீ எந்த அளவுக்கு டைமை கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்டாட்டிக் பட்டை படிக்க முடியும். ஓகே, அந்த பயம் இல்லாமல் கொண்டு போனோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் ரொம்ப அவசியம். ஸோ சிலபஸை முடிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸை ஒரு சப்ஜெக்ட் வைஸாக டாபிக் எப்படி நீங்கள் கொண்டு போகணும் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துடணும். ஓகே ரைட். மூணாவது விஷயம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எடிட்டோரியல் நீங்கள் படிக்கிறீங்க, இதை நீங்கள் ஃபுல்லாக படிக்கணுங்க, ஃபுல்லி ரீட். ஓகே, இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது கொடுத்துருக்காங்கல்ல, இதை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்க்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே இதான் நியூஸ்ன்ற விஷயம் யாருக்குமே புரியாது, டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லை, எடிட்டோரியெல்லாம் படிக்கும் போது ஒரு சில வார்த்தைகள் கஷ்டமாக இருக்க மாதிரிலாம் ஃபீல் ஆகும். அதை பார்த்துலாம் பயந்துடாதீங்க. ஏன்னா அது எதுவுமே அஃபிஷியல் டாக்குமெண்ட் அப்புறம் மாதிரி கிடையாது. நமக்கு தேவை நியூஸ் கொடுத்துருக்காங்க, அதை படிக்க போகிறோம். ரொம்ப ரிட்டையர் ஆனவங்களாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த வார்த்தைகள்லாம் பார்த்து நீங்கள் பயந்துட வேண்டாம். ஓகே, அந்த இடத்துல ரொம்ப ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸை படிக்கும் போதோ எடிட்டோரியல் படிக்கும் போதோ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. இதை 2 ஆஸ்பெக்டில் கொண்டு போகணும். ஒன்று என்னன்னா, அந்த ஆத்தர் எழுதியிருப்பாங்க, ஓகேவா, அந்த ஆத்தர் என்ன சொல்ல வந்திருக்காங்களோ அதை பற்றி ஃபுல்லாக பேசியிருப்பாங்க. ரெண்டாவது, சில ஸ்டாட்டிக் பார்ட்டை உள்ளே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பேசுகிறேன், வீடியோ போடுறேன், நீ பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்னோடய பேச்சுரிமை தடைப்படுது. அப்போ இந்த ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ அந்த ஆத்தர் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த ஆர்டிகல் 19 ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் அவங்களோட வியூ என்ன அதை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு மெயின்ஸ் ஆஸ்பெக்ட் நீங்கள் கொண்டு போகும்போது
ஒரு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன உங்கள் பாயிண்ட் ஆஃப் என்ன எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த ஆத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன வந்து சொல்ல வந்திருக்காங்க அதையும் நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். ப்ளஸ் ஸ்டாட்டிக் படம் எப்படி இருக்கும் அதை நீங்கள் வந்து கொண்டு போகணும். அண்ட் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பேக்ரவுண்ட் ரொம்ப செக் பண்ணாதீங்க. இன்றைக்கி என்ன நியூஸ் இருக்கோ அதை முழுமையாக படிங்க. ஒரு பேசிக்கான பேக்ரவுண்ட் மட்டும் பார்த்தா போதுமான விஷயமா தான் இருக்கும். சாம்பிள் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். நியூஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமாக ரிப்பீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ இந்த நியூஸ் வந்திருக்கு, டைம் ஃபார் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆர்பிஐ அண்ட் எம்பிசி கொடுத்துருக்காங்க, மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்களா. இது ஆகஸ்ட் 8 2025 பேப்பர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இந்த எம்பிசி அப்படின்ற விஷயம் கண்ட்ரியும் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பட்ஜெட் போடும் போதோ அதுக்கு முன்னாடியே ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, ரெப்போ ரேட் கட் பண்ணுவாங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டைமும் எம்பிசி அப்படின்ற விஷயம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ப்ராப்பராக ஒரு 2-3 மாதம் நோட்ஸ் ப்ராப்பராக எடுத்தீங்கன்னா அந்த வர நியூஸு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ யூஎஸ் டேரிஃப் வந்து போட்டிருக்காங்க. இந்த 25% அப்படின்ற டேரிஃபு லாஸ்ட் ஒரு 10 நாள் பேப்பரில் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் 10 டேஸுமே நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னைக்கு கொடுத்தாங்களோ அன்றைக்கி நோட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரிவைஸ் மட்டும் பண்ணால் போதுமான விஷயமா இருக்கும். ஓகேவா? அப்போ நியூஸ் படிக்கும் போது ரொம்ப பயந்துடாதீங்க. அண்ட் ஆரம்ப காலகட்டம் கஷ்டமாக இருக்காமல் ஃபீல் ஆகும். சிலபஸ் முடிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக படிங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம எடிட்டோரியல் ஃபுல்லாக வந்து படிச்சிடலாம். ஓகே, சரி. இப்போ நியூஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், எடிட்டோரியல் நிறைய யூடியூப்ஸில் வீடியோஸ் எல்லாமே வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் பார்த்தா போதும் அந்த மாதிரி வந்து யோசிச்சிடாதீங்க. நீங்கள் பாருங்கள், நான் வேணான்னு சொல்லலை. பட் நீங்கள் ஒன்ஸ் படிங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன புரியுதோ அது நோட்ஸாக வந்து எடுங்க. அந்த நோட்ஸை அந்த யூடியூப்போட கம்பேர் பண்ணி பாருங்கள் சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு. நீங்கள் டேரெக்டாக யூடியூப்பில் மட்டும் பார்த்து நோட்ஸ் எடுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் அதை மட்டுமே தான் ஃபாலோ பண்ணிட்டே வருவீங்க, நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் படித்தா தான் நோட்ஸ் கரெக்டாக வந்து கொண்டு போக முடியும். ஓகேவா? சரிங்க. இப்போது இங்கே 4 விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க எடிட்டோரியலில். என்ன விஷயம் இருக்குது? ஸோ டைம் ஃபார் ஆக்ஷன் ஒரு நியூஸு, பீகார் மைக்ரெண்ட் ஒர்க்கர், அடுத்தது வேர்ல்ட் கோர்ட்ஸ் அட்வைசரி ஒப்பீனியன், நெக்ஸ்ட்டு மெண்டிங் டைஸ். ஓகேவா? ரைட். இப்போது பேப்பர் எடுக்கிறீங்க. பேப்பர் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த டாபிக் சிலபஸில் கவர் ஆகுமா கவர் ஆகுதா நமக்கு தெரிய வரணும். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? 2 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த லைனை ஃபுல்லாக வந்து படிக்கணும். ஓகே, ஸோ பீகார் மைக்ரெண்ட் ஒர்க்கர் அண்ட் மூமெண்ட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்களா, ஃபுல்லாக வந்து படிக்கணும். சரிப்பா, எனக்கு இது புரியல, என்ன பண்ணணும்? அடுத்தது இந்த கொடுத்துருக்க இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபை ஃபுல்லாக வந்து படித்து பார்க்கணும். ஓகே, இதை ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது அதில் எதனா ஒரு வார்த்தைகள் க்ளூ நமக்கு வந்து கிடைக்கும், சிலபஸ் கவர் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. படித்து பார்த்துடலாமா? இப்போ ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது தெரிஞ்சு பாருங்கள், ஜூம் பண்ணி பார்த்துருவோம். ரைட்டாக. ஸோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இப்போ ரீசெண்டாக ரொம்ப வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த அப்போசிஷன் பார்ட்டிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பீகார் எலக்ட்ரோலை பற்றி. அண்ட் சேம் டைம் ஒரு விஷயம் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி பேசுகிறாங்கன்னா அது ரிப்பீட்டடாக வாட்ச் பண்ணணும். ரைட். ஓகே, அடுத்தது இனிஷியேட் பை த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சிலபஸில் கவர் ஆகுதா கவர் ஆகலையா? ஆப்வியஸாக GS2ல கவர் ஆகுது. அப்போது இந்த ஆர்டிகல் நமக்கு வேணும். ஆனால் இங்கே படிக்கும்போது ஃபுல் ஆர்டிகல் நமக்கு தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் சிலபஸ் இருக்கா இல்லையா அதை கண்டுபிடிச்சாலே போதுமானதான், எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நியூஸ் நம்ம வந்து வருவோம். அண்ட் எடிட்டோரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோட்ஸ் அதிகமாக எங்கே வந்து கிடைக்கும் அப்படின்னா, இப்போ வந்து பாருங்கள், நம்ம என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு டாபிக் ஃபுல்லாக வந்து படிச்சிட்டோம் இல்லையா, ஹெட்டிங்கு கவர் ஆகுது உங்களுக்கு GS2ல, இது வந்து கவர் ஆகிற விஷயம். ரைட். அப்போ கண்டெக்ஸ்ட் என்ன, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்க விஷயம் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துலையும் நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபு லாஸ்ட்டு பேராகிராஃபு இங்கே தான் உங்களுக்கு அதிகமாக நோட்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா ஒரு ஆத்தர் வந்து எழுதுறாங்க. இப்போ யார் எழுதியிருக்காங்க இதை? ஸோ ரங்கராஜன் ஆர் ஒரு ஃபாரின் IAS ஆஃபீஸ் வந்து எழுதியிருக்காங்க. அவங்களோட ஆஸ்பெக்ட் என்னவோ அதை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு அது தேவை கிடையாது. இங்கே கண்டென்ட் டெலிவரி பண்ணியிருக்காங்க, அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எல்லா எடிட்டோரியலுமே மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் பேராகிராஃபு லாஸ்ட் பேராகிராஃபு இதை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டா எக்ஸாமுக்கு நோட்ஸ் வந்து மேக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சிலபஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, வெற்றி. சிலபஸ் இருக்கா இல்லையா அது கண்டுபிடிச்சாலே போதும், அடுத்த வந்து பிளாக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக வந்து படித்து பார்க்கணும். ரைட்டாக? எடுத்த உடனே இது இம்பார்ட்டன்ட் இல்லை அந்த மாதிரிலாம் கொண்டு போயிடாதீங்க. ஃபுல் நியூஸும் ப்ராப்பராக வந்து படிங்க. அது படிக்கும் போது தான் கிளியராக வந்து புரிய வரும். ரைட்டா? எனக்கு கொடுத்துருக்காங்க சொன்ன உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃபும் லாஸ்ட் பேரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள், த டேர்ம் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட், எலக்டோரல் ரோல்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ரைட்டா? ஆஸ் பர் த ப்ரொவிஷன் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். சிலபஸ் கவர் ஆகுதா? எஸ், சிலபஸில் கவர் ஆகுது. அடுத்தது இங்கே ஒரு 3 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 19, செக்ஷன் 20, செக்ஷன் 20A 3 வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. ரைட். இப்போ செக்ஷன்லாம் முக்கியமானு கேட்டால் எஸ் முக்கியம். ஃபர்ஸ்ட் திங், இது எப்படி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், என்னங்க நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு, இது வந்து படித்து பாருங்கள். ஸோ ஒடிசி, த மேஜர் எபிக் கிரீக் மித்தாலஜி, கிங் ஒடிசஸ் நேவிகேட் பிட்வீன் த டேஞ்சர் ஆஃப் ஸ்கேலா த மான்ஸ்டர் and a special intensive revision of Bihar electoral roll initiated by Election Commission of India.
ஸோ மெனி மைக்ரண்ட் நியூஸ் இங்கே தான் இருக்குது பாருங்கள். த மெனி மைக்ரண்ட் லேபர் whose names have been dropped from the draft electoral roll facing the similar predicament அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன விஷயம், அந்த எலக்ட்ரல் ரோல்லேருந்து பேர் வந்து மிஸ் ஆகுது, எலெக்ஷன் வந்து வரப்போகுது. அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் கேட்கப்படுது இல்லையா. அப்போது எக்ஸாம் என்ன கேட்பாங்க, யாரெல்லாம் ஓட்டு போட முடியும், ஒரு தொகுதியில் யார் நேம்லாம் அங்கே வந்து இருக்கணும், மைக்ரண்டாகி உள்ளே வந்து இப்போ வராங்க, யார் வந்து பண்ண முடியும், ட்ரெண்டிங்கில் போகிற விஷயமா இருக்குது. அந்த கான்செப்டை அதை படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ மெனி மைக்ரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் ட்ராப்டு அப்படின்ற விஷயம் என்ன, உங்களுக்கு அந்த பேர் வந்து மிஸ் ஆகுது, அந்த எலக்ட்ரல் ரோல் வந்து கொடுத்துருக்காங்க, பேர் மிஸ் ஆகுது அப்படின்னா யாரெல்லாம் ஓட்டு போட முடியும், ஓட்டு போட முடியாது அப்படின்ற விஷயத்தை இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போது ஸ்டாட்டிக்காக என்ன விஷயம்லாம் இருக்குது, ஆர்டினரி ரெசிடென்ட் யாரெல்லாம் ஓட்டு போட முடியும், செக்ஷன் 19 ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க, செக்ஷன் 20 ஒரு விஷயம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, செக்ஷன் 28 ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது யாரெல்லாம் வந்து ரெசிடென்ட்டு, யாரெல்லாம் எலக்ட்ரல் ரோலில் வந்து இருக்க முடியும், யாரெல்லாம் ஓட் போட முடியும் அப்படின்ற விஷயத்தை ஸ்டாட்டிக்காக இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இது ஆத்தர் பெர்ஸ்பெக்டிவ் இல்லை, இது எல்லாமே ஒரு ஸ்டார்டிங் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், அடுத்து பாருங்கள், ஆர்டிகல் 19E உள்ளே வந்து வந்திருக்கா, ஃபண்டமெண்டல் ரைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் டு ரிசைட் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம், ஓட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், மைக்ரண்ட் ஒர்க்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பட் ஃபண்டமெண்டல் ரைட் ஏன் உள்ளே வந்து வருது, இப்படி தான் சிலபஸ் நம்ம லிங்க் பண்ணி ஆகணும். என்ன சொல்லியிருக்காங்க இங்கே, ஸோ ஆர்டிகல் 91 வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் பேசலாம், இந்தியாவில் என்ன வேலை வேணால் நீங்கள் செய்யலாம், எங்கே வேணால் வந்து மூவ் ஆகலாம், எங்கே வேணால் போயிட்டு செட்டில் ஆகலாம், என்ன வேலை வேணால் பண்ணலாம் அப்படி கொடுத்துருக்காங்களா. அப்போது மைக்ரண்ட் ஒர்க்கர் அப்படின்னா ஃப்ரம் தமிழ்நாடுலேருந்து பீகார் போகலாம், பீகார் டு அருணாச்சல் போகலாம், அருணாச்சல் டு தமிழ்நாடு வரலாம், எங்கே வேணால் வந்து போக முடியும். அப்போ அங்கே போயிட்டு செட்டில் ஆகலாம், வேலை வந்து பார்க்க முடியும், அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் செட்டில் ஆகலாம், வேலை வந்து பார்க்க முடியும். அப்போது எங்கே வேணால் போய் வேலை பார்க்க முடியும்னா ஓட் பண்ண முடியுமா, ஓட் பண்ண முடியாதா. அப்போ ஆர்டிகல் 19 உரிமை கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அதுக்கு மேலே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் என்ன வந்து கவர் ஆகிருக்கு. இந்த மாதிரி அந்த டாபிக் நீங்கள் லிங்க் பண்ணணும். இதை ப்ராப்பராக லிங்க் பண்ணால் மட்டும்தான் எடிட்டோரியல் கிளியராக வந்து புரியும். இது ஆரம்ப காலகட்டத்தில் கிளியராலாம் புரியாது, கொஞ்சம் டைம் எடுக்க தான் கிளியராக வந்து புரிய வரும். ஓகேவா, ரைட். இப்போ அடுத்து வந்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, த இஷ்யூ அரைசஸ் ரெஸ்பெக்ட் ஆஃப் மைக்ரண்ட் லேபரர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 11% வந்து எம்ப்ளாய்மெண்ட்டால் வந்து போயிருக்காங்க சொல்லிட்டாங்களா. இதுதான் உங்களுக்கான ஸ்டாட்டிக்கான பாட்டு. இதுக்கப்புறம் எல்லாமே ஆத்தர் என்ன சொல்ல வந்திருக்காங்க, என்ன கேஸ் வந்து போட்டிருக்காங்க, அது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. முடிச்சு போச்சு. அட் லாஸ்ட் அந்த லாஸ்ட் பேரா வந்து வருவோம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்காங்க, எப்படி வந்து மேக் பண்ணலாம் டுவர்ட்ஸ் எ ஃபேர் அண்ட் இன்க்ளூசிவ் ப்ராசஸ். ஸோ மைக்ரண்ட் ஒர்க்கர் அந்த ஓட்டெலாம் வெளியே போகுது உள்ளே வருது, எப்படி வந்து இப்போ நகை பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷனாக இங்கே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த எல்லா ஆர்டிகல்ஸ்லுமே அந்த ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃபு லாஸ்ட் பேராகிராஃப் இங்கே தான் உங்களுக்கு அந்த கண்டென்ட் வந்து கிடைக்கும். நடுவில் மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா அந்த ஆத்தர் என்ன சொல்ல வந்துருக்கோ அது கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அதை என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு படித்து பாருங்கள், பாயிண்ட் இருந்தால் அங்கே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த நியூஸ் வந்து பாருங்கள், அட்வைசரி ஒப்பீனியன்ஸ். ஓகே, ஸோ வேர்ல்ட் கோர்ட்ஸ் அட்வைசரி ஒப்பீனியன்ஸ் வந்து பூஸ்ட் கிளைமேட் ஆக்ஷன் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் கிளைமேட் ஆக்ஷன் சிலபஸில் கவர் ஆகுதா, எஸ் GS3 வந்து என்விரான்மெண்ட் கவர் ஆகுது, கிளைமேட் சேஞ்ச் கவர் ஆகுது, இதை படிச்சு தான் ஆகணும், முடிஞ்சாச்சு. அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் பேரா நம்ம இங்கே வந்து வரலாம். இன் லைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ட் த்ரெட் போஸ்ட் பை இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ICJ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே என்ன பார்த்தோம், கிளைமேட் ஆக்ஷன் அப்புறம் மாதிரி பார்த்தோம். இங்கே என்ன கவர் ஆகுது, ICJ அப்புறம் மாதிரி கவர் ஆகுது. சிலபஸ் கவர் ஆகுதா, ICJ சிலபஸ் கவர் ஆகலையே வந்து யோசிப்போம். இல்லை கவர் ஆகுது, எங்கே கவர் ஆகுது, GS2 லாஸ்ட்டில் எடுத்து பாருங்கள், இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூஷன் ஏஜென்சிஸ் அந்த ஃபோரம் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அப்போது அந்த வேர்ல்டு பேங்க்கு ஒரு IMF ICC வருது அப்படின்னா சிலபஸில் கவர் ஆகுது. சரி, அப்போ எங்கே சொல்ல வந்திருக்காங்க அதை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து படிக்கணும். ஓகேவா, அப்போது சிலபஸ் கவர் ஆகுது, இதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த பாயிண்ட் வந்து பாருங்கள், எ நோட்டபிள் எக்ஸாம்பிள், UK kingdom hand over the Chagos Island to the Mauritius, which followed by the advisory opinion on the matter. இதில் 2 ஆஸ்பெக்டை நம்ம வந்து பார்த்தாகணும். ஒன்று, அந்த ICJ என்ன சொல்ல வராங்க அது ஒரு விஷயம். இன்னொன்று நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு கண்ட்ரியுமே பேப்பரில் வருதுன்னா லொக்கேஷன் மார்க் பண்ணுங்கள். அப்போ UK எங்கே இருக்குது அதை மார்க் பண்ணணும். ஐலாண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க, அது எங்கே இருக்குது அதை மார்க் பண்ணணும். மொரிஷியஸ் அதை நீங்கள் வந்து மார்க் பண்ணி ஆகணும். ஏன்னா மேப் பேஸ் பண்ணி கேள்வி கேட்பாங்க. மேப் பொறுத்த வரைக்கும் ஏதோ வந்து கேள்வி அது கேட்குறது வந்து கிடையாதுங்க. கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன டாபிக் வந்து வருது, இந்த சாகோஸ் ஐலாண்ட் இருக்குது அப்படின்னா இது பக்கத்தில் எந்த ஐலாண்ட்லாம் கவர் ஆகுதோ அது பேஸ் பண்ணி கேட்பாங்க. UK மொரிஷியஸ் கொடுத்தாங்க, பாயிண்ட் ஆஃப் வியூ நியூஸ் படிச்சிருவோம். பட் இந்த ஐலாண்ட் எங்கே இருக்குது, எது கீழே இருக்குது, எதுக்கு மேலே இருக்குது, அதை முழுமையாக நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த மாதிரி தான் நோட்ஸை நீங்கள் வந்து மேக் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்து வந்து பாருங்கள், நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃப்ஸும் அண்ட் லாஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் என்ன நியூஸ் சொல்ல வந்திருக்காங்கன்னா, கிளைமேட் ஆக்ஷனில் எல்லா ஸ்டேட்டுமே பொறுப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. ஓகேவா, இப்போ ரீசன்ட்லி வந்து IL அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரிபியூனல் ஃபார் த லீ ஆஃப் சி நம்ம படிக்கணும். அது இன்டர் அமெரிக்கன் கமிஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அதை வந்து படிச்சிருக்கணும். அடுத்தது ஃப்ரேம்வொர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஃபார் கிளைமேட் சேஞ்ச்,
கியோட்டோ ப்ரோட்டோகால், பாரிஸ் அக்ரிமெண்ட், ரைட். இப்போ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் அந்த வேர்ல்ட் பேங்க் என்ன வேர்ல்ட் கார்ட் என்ன சொல்லியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி கொடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா நோட்ஸ் நம்ம எப்படி வந்து மேக் பண்ணணும் இதை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல யுனைடெட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் கன்வென்ஷன் கிளைமேட் சேஞ்ச் டாபிக் கொடுத்துருக்காங்க, பட் நோட்ஸ் உள்ளே இல்லை. அடுத்தது கியோட்டோ ப்ரோட்டோகால் பற்றி கொடுத்துருக்காங்க, பட் நோட்ஸ் இங்கே வந்து இல்லை. பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் நோட்ஸ் இல்லை. பட் நம்ம என்ன பண்ணணும், இந்த UNFCCனா என்னென்ன கூகுள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும், கியோட்டோ ப்ரோட்டோகால் ஃபுல்லாக வந்து பார்க்கணும். இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் இருக்குது, அதை ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருக்கணும். பாரிஸ் அக்ரிமெண்ட் இப்போ இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் ஃபினான்ஷியலாக வந்து பேசியிருக்க மாட்டாங்க. அண்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் இந்த பிலோ 2 டிகிரி செல்சியஸ் 1.5 அப்படிலாம் வந்து கொடுத்துருக்காங்களா, இங்கே ரொம்ப டீட்டெயிலாக வந்து இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், பாரிஸ் அக்ரிமெண்ட்னா என்ன, எப்போ வந்து கொண்டு வந்தாங்க, என்ன வந்து போய்கிட்டு இருக்கு, இந்தியாவுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அது ஃபுல்லாக நீங்கள் நோட்ஸாக வந்து மேக் பண்ணணும். ஓகே, இது எல்லாமே ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்பலாம் வந்து உங்களுக்கு புரியாது. ஜஸ்ட் என்ன பண்ணணும், ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்க்கணும். ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு என்னென்ன வார்த்தைகள்லாம் சிலபஸ் சம்மந்தப்பட்டிருக்கு அதை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகேவா, இப்போ இந்த நியூஸ் வந்து பாருங்கள். ஓகே, ஸோ டைம் ஃபார் ஆக்ஷன். ஓகேப்பா, நியூஸ் வந்திருக்கா இல்லையா, சிலபஸ் ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓகேப்பா, சிலபஸில் கவர் ஆகுது, பாயிண்ட்டை பிடிச்சாச்சு, அவ்வளோதான். அப்போ நியூஸை நீங்கள் படிச்சாகணும். அடுத்தது மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா. நம்ம எக்கனாமியில் நிச்சயமாக இது வந்து இப்போ நாங்கள் படிச்சிருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு MPC பற்றி உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், MPC எப்போ வந்து கொண்டு வந்தாங்க, 2014 வந்து மேக் பண்ணியிருந்தாங்களா, எந்த கமிட்டி மூலிமா உள்ளே வந்து கொண்டு வந்தாங்க, என்ன டார்கெட்டு, அந்த கமிட்டியில் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்றதை நீங்கள் ஸ்டாட்டிக் பார்ட்டில் நோட்ஸாக வந்து மேக் பண்ணணும். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற ஒரு விஷயமே நம்ம ஸ்டாட்டிக் பார்ட் லிங்க் பண்ணி படித்தா தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் முழுமை அடையும். இல்லைனா நம்ம நோட்ஸை மேக் பண்ணும் ஃபுல்லாக வந்து படிக்க முடியாது, டைம் எடுக்கதாங்க செய்யும். ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் பேப்பர் ஃபுல்லாக படித்து முடித்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு 6 மணி நேரம் கூட வந்து எடுக்கலாம். பட் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா அது 2 to 3 ஹவர்ஸ்க்கு உள்ளே கொண்டு வர முடியும். டெய்லி ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, அப்போ இதை ஃபுல்லாக வந்து படித்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங் RBI நோட்ஸ் எடுக்கணும், MPC நோட்ஸ் எடுக்கணும். அப்போ என்ன விஷயம், உங்களுக்கு இந்த 25% அப்படின்ற விஷயம் ரெகுலராக பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ August 1லேருந்து நீங்கள் பார்த்தா கூட லாஸ்ட் 8 டேஸுமே நியூஸ் ஃபுல்லாக வந்து வந்திருக்கு. அப்போது நம்ம ஆரம்பத்தில் படிச்சுட்டா இப்போ நியூஸ் என்ன சொல்ல வந்திருக்குன்ற பாயிண்ட்டு அங்கேயே வந்து முடிச்சு போச்சு. உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் என்ன பண்ணலாம், RBIனா என்ன, MPCனா என்ன, அதை மட்டும் பார்த்துட்டு ஒரு ரீட் மட்டும் விட்டுருங்க, உங்களுக்கு போதுமான விஷயமா வந்திருக்கும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த நியூஸ் வந்து பாருங்கள். மெண்டிங் டைஸ், ஓகே, வார்த்தையே புரியல, அப்படியே வந்து ஹோல்ட் ஆன் பண்ணலாம். இந்தியா ஃபிலிப்பைன்ஸ் ஆர் ஷோவிங் இன்டென்ட் இம்ப்ரூவிங் த ரிலேஷன்ஸ். அவ்வளோதான், முடிச்சு போச்சு. படிக்கணுமா, எஸ் படிக்கணும். ஏன்னா GS2 வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. பைலேட்டரல் ரீஜனல்ஸு இந்தியாவும் நெய்பரோட கவர் ஆகிறது, குளோபல் குரூப்பிங்ஸு இந்தியா எங்கெல்லாம் வந்து கவர் ஆகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கும் G20க்கும், இந்தியாவுக்கும் G7க்கும், இந்தியாவுக்கும் ஏஷியானுக்கும், இந்தியாவுக்கும் பிரிக்ஸுக்கும் அப்படின்னு இந்த ரிலேஷன் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ, இந்தியன் பிரைம் மினிஸ்டரோ, பிரசிடென்ட்டோ, ஃபினான்ஸ் மினிஸ்டரோ எங்கெல்லாம் போகிறாங்களோ எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அப்போ இந்த இடத்துல இந்தியாவும் ஃபிலிப்பைன்ஸும் எதெல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்காங்க, இது ஃபுல்லாக நம்ம வந்து படிக்கும். இதுக்கெலாம் நீங்கள் பேக்ரவுண்ட்லாம் போய் செக் பண்ணி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இன்றைக்கி வந்து படிக்கிறீங்க, இப்போ இந்தியாவில் அதாவது பிரைம் மினிஸ்டர் அங்கே வந்து போகிறாங்க, இல்லை அங்கேருந்து பிரசிங் வராங்க அப்படின்னா அந்த நியூஸை அடுத்த ஒரு மாதத்துக்கு ரிப்பீட்டடாக ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துகிட்டே இருக்கும். அதை ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக வந்து பாருங்கள், அந்த ஃபர்ஸ்ட் விசிட் டு த டேக்கிங் ஆஃபீஸ் 2022 என்னெல்லாம் வந்து பின்னாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபிலிப்பைன்ஸுக்கும் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சவுத் சைனா சி எக்ஸைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் UN கிளாஸில் இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சவுத் சைனா சி சைனாக்கும் ஃபிலிப்பைன்ஸுக்கும் வெயிட்டாகவும் பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனையில் இந்தியா சைனாக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஃபிலிப்பைன்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் நம்ம வந்து பார்க்கணும். அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்காக கிட்டத்தட்ட 3.3 பில்லியன் வந்து போய்கிட்டு இருக்கு, அதை நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் ஏஷியன் சமிட்டை என்ன வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்தியாவுக்கும் ஃபிலிப்பைன்ஸுக்கும் ஒரு கண்ட்ரிக்கு என்ன வந்திருக்கோ அது ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்கணும். ரைட்டா, அப்போது எடிட்டோரியல் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன விஷயம், உங்களுக்கு அந்த சிலபஸ் கவர் ஆகுதா இல்லையா, இந்த பாயிண்ட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுமே. இந்த விஷயம் வந்து கவர் ஆகுதா, டாபிக் வந்து போயிட்டுருக்கா, ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, ஹெட்டிங் வந்து படிச்சிட்டோம், ஃபஸ்ட்டு பேரை வந்து படிக்கிறோம். சிலபஸ் GS1 2 3 4 பிள்ளையும் கவர் ஆகுது, அதை ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும். அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு லாஸ்ட் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, கிளைமேக்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அந்த ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கவர் ஆகுது இல்லையா, அந்த ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வந்து மாற்றிக்கணும். இப்போ எக்ஸாமில் வந்து கேட்குறாங்க, ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து போகிறாங்க, ஓட் வந்து போட முடியல, என்னென்ன கான்சிக்வன்ஸ் நடக்குதுன்னும் போது இந்த செக்ஷன் 20, 19 இது எல்லாமே பிலிம்ஸில் வந்து கொடுத்துடலாம். ஒரு மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் ஒரு மைக்ரண்ட் லேபர் எப்படிலாம் வந்து போக முடியும், என்ன ப்ராப்ளத்துக்காக வந்து போகிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டாக அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக, ஓட் பண்ணலாமா வேணாமன்றதை அந்த ஆத்தர் சொல்லியிருக்க ஒரு விஷயத்தை உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நோட்ஸ் நீங்கள் இப்படி தான் வந்து மேக் பண்ணணும். ஓகேவா, இப்போ டைம் ஃபார் ஆக்ஷன் இருக்குது அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நோட்ஸ் மேக் பண்ணோம். GST கவர் ஆகுது, எக்கனாமிக் கவர் ஆகுது, MPC கவர் ஆகுது. அண்ட் டாரிஃப் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டாக வந்துட்டே இருக்குது. ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணால் போதுமான விஷயமா வந்திருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே பண்ண வேண்டிய என்னது, இந்த சிலபஸ் டாபிக் தான் முக்கியம். டாபிக் கண்டுபிடிக்கணும்.
ஃபர்ஸ்ட் பேரா வந்து படிக்கணும். ஓகே, கவர் ஆகுது, படித்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதை படிக்கும் போது இந்த வார்த்தைகள்லாம் பயந்துடாதீங்க. இங்கிலீஷ் வார்த்தை பெருசாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். நமக்கு கண்டென்ட்டை புரிஞ்சாலே போதுமான விஷயந்தான். இப்போ இவ்வளோ பெரிய நியூஸ் இருக்குல்ல, இப்போ இவ்வளோ பெரிய நியூஸில் நமக்கு தேவை அந்த கண்டென்ட் என்ன வந்து சொல்ல வந்திருக்காங்க. அந்த வேர்ல்ட் கோட் வந்து கிளைமேட் ஆக்ஷனில் எல்லா கண்ட்ரீஸுமே ப்ராப்பராக நடந்துக்கணும், ஒழுங்காக வந்து பண்ணணும், ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் புரிஞ்சால் வந்து போதும். அடிஷ்னலாக அந்த கியோட்டோ ப்ரோட்டோக்கால்லாம் என்ன, பாரிஸ் அக்ரிமெண்ட்னா என்ன, UNFCCCனா என்ன, இந்த மாதிரி பாயிண்ட் மட்டும் புரிஞ்சாலும் போதுமான விஷயம் தான். அந்த வார்த்தைகள் நமக்கு தேவையில்லை. யூபிஎஸ்சி ரொம்ப வந்து கிராமட்டிக்கலாக வந்து கேட்க போகிறது கிடையாது. கண்டென்ட் புரிஞ்சால் போதுமான விஷயமா இருக்கும். இதுதான் உங்களுக்கான நோட்ஸ் இது. இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், போதுமான பாயிண்ட்டாக வந்திருக்கும். திரும்ப சொல்கிறேன், ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கஷ்டமாக தாங்க வந்திருக்கும், போக போது தான் பிக்கப் ஆகும். எல்லா எடிட்டோரியலுமே அந்த ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃப்லேயே கண்டென்ட் கொடுத்துருவாங்க. லாஸ்ட் பேராகிராஃபில் உங்களுக்கு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். நடுவில் ஆல்மோஸ்ட் அந்த ஆத்தர் என்ன சொல்ல வந்திருக்காங்களோ அதான் வேறு வந்து பேசியிருப்பாங்க. 1 or 2 ரொம்ப டிஃபர் ஆகலாம். ஓகேவா? இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா நியூஸ் கரெக்டாக உங்களுக்கு பிக்கப் ஆகும். அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், இதான் நியூஸு, இதான் சொல்ல வந்திருக்கேன், கிளியராக வந்து புரிஞ்சிடும். இது எடுத்த உடனே புரியலை அப்படின்னாலும் டைம் எடுக்கும். நிச்சயமாக ஒரு 15 days 20 days எடுத்தால் தான் ப்ராப்பராக புரிய வரும். ஓகேவா? இதில் டவுட்ஸ் எதனா இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என் சாம்பிள் நோட்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நிச்சயமாக டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இதில் என்ன புரியல அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க, மெசேஜ் பண்ணுங்கள், நிச்சயமாக கிளியர் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு என்ன தெரியுமோ நான் வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க, பேசிக்ஸ் தான், சிலபஸ் தான். அந்த சிலபஸில் கவர் ஆகுதா கவர் ஆகலையா இதை கண்டுபிடிக்கணும். அண்ட் படிக்கும் போது பயந்து படிக்காதீங்க, ரிலாக்ஸ்டாக படிங்க. கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆனாலுமே நல்லா நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்க முடியும். இதான் உங்களுக்கான எடிட்டோரியலுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகேவா? அண்ட் யூடியூப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் படிங்க, நோட்ஸ் எடுங்க, அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே? அண்ட் யூபிஎஸ்சிக்கான ஃபவுண்டேஷனல் பேட்ச் போய்கிட்டு இருக்கு வித் ஆஃபர் ப்ரைஸ். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.